ஹே மீனாட்சி, மானசா தேவி, ஞானஸ்வரூபமே, ஜனனி, வண்டர்ஃபுல் கிரியேஷன், சுக்கநாதா, நீ ஒரு அசாதாரண இன்ஜினியர், டாக்டர், சயின்டிஸ்ட், தொலைநோக்கு பார்வை கொண்டவன். இல்லைன்னா அர்த்தநாரியான நீங்கள் 2 பேருமா சேர்ந்து இப்படி ஒரு எக்ஸலண்ட்டான எலக்ட்ரிக் சர்க்கியூட், நர்வஸ் சிஸ்டம், சிக்னல் ரூட் எல்லாம் செட்டப் செஞ்சு இந்த உடம்பை இந்த உயிருக்காக டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சர் செஞ்சுருக்கீங்களே, அது எப்படி சாத்தியமாகும்? யூ ஆர் கிரேட். ஆனால் இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம இவ்வளோ காலம் இருந்துட்டனே, பொழுத வீணாக்கி இருக்கேன்னு பதில் இல்லை என்கிட்ட. அதனால தான் இப்படி செய்கிறேன். இவ்வளவு காலம் இருந்துட்டனே, சரி தெரிஞ்சால் மட்டும் அதை உடனே செயல்படுத்தும் அளவுக்கு வைராக்கியமாக முழுசாக இதில் கவனம் செலுத்தி பர்பஸ் அண்ட் டார்கெட்டை இதெல்லாம் நீ எதுக்காக கொடுத்துருக்கியோ அதெல்லாம் நான் தெரிஞ்சிருந்தா மட்டும் உடனே அப்படியே மனசை வைராக்கியமாக பண்ணி முழுசாக இதில் கவனம் செலுத்தி பர்பஸ் அண்ட் டார்கெட்டை அடைய முயற்சி செய்ய ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பேனா? முடியலையே. அது என்ன நினைத்தவுடன் காசு கொடுத்து அடையும் விஷயமா அர்த்தநாரி? இட் ரிக்வயர்ஸ் மோர் அண்ட் மோர் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங். அது ஒரு எவர் லாங் ப்ராசஸ். சரி, அட்லீஸ்ட் அதுக்கு இப்போ உனக்கு நன்றியாவது சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நீ எனக்கு கொடுத்துருக்க, இப்போ தான் தெரிய வச்சிருக்க. நான் இன்னும் அதில் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, ஆனால் தெரியவாவது வச்சிருக்கேன். இவ்வளவும் எனக்கு நல்லா பூரணமாக படைச்சி இந்த புத்தியும் கொடுத்து அதில் தெரியவும் வச்சிருக்கேன். அதுக்கு முதல்ல உனக்கு தேங்க்யூ அர்த்தநாரி. கண்களோ காது இது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியாது. தேங்க்யூ சொல்லிட்டியே போருமா அப்படின்னு நீ என்னை கேட்காத. என்னால் இப்போ அது மட்டும்தான் சொல்ல முடியும். நான் அதுக்காவது இப்போ லாயக்காக இருக்கேனே, என்னால் இப்போ அது மட்டும்தான் சொல்ல முடியாது ஃபார் த டைம் பீங். கண்களே, காதுகளே, மூக்கே, வாயே, உடலே, இந்த இறையை, இந்த இறைவியை, இந்த இறைவனை, அதாவது இந்த இறை சக்தியை தரிசித்து இவள் பற்றிய விஷயங்களை கேட்டு இவளின் வாசனையை முகர்ந்து இவளை பற்றி பேசி இவளை பற்றி புகழ்ந்து உன்னை தாங்கும் பூமியின் வடிவமான இவள் மேல் விழுந்து வணங்கி வந்தனம் செய் அப்படின்னு என்னால் இந்த சின்ன விஷயத்தை நான் இருக்கும் இடத்துல இருந்தே ரொம்ப பிரயத்தனம் இல்லாமல் செய்ய முடியும். என்ன பூரணமாக நீ கண், காது, வாய், மூக்கு, புத்தி, மனசு, ஹிருதயம் எல்லாம் கொடுத்துருக்க. என் தகுதிக்கு மீறி எனக்கு கொடுத்துருக்க. நீ எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். இப்போ தான் இதை எனக்கு உணர வச்சுருக்க. இதெல்லாம் எது ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா கொடுத்துருக்க அப்படிங்கிறதே நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்க, வாட் இஸ் தி பர்பஸ், அது எனக்கு உணர வச்சுட்ட. அந்த பர்பஸை நான் உடனே அச்சீவ் பண்ணுறேன்னா அது எனக்கு தெரியாது, அது நீ தான் சொல்லணும். அதுக்கு நான் ஏதாவது ஸ்டெப்ஸை எடுத்திருக்கேனா, இனிஷியேட் பண்ணியிருக்கேனா, அப்போ என்ன தான் என்னால் முடியும்? ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் எனக்கு உணர வச்சிருக்க, இவ்வளோ தூரம் நீ எனக்கு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். ஆனால் இப்போ உட்கார்ந்த இடத்துல பெரிய பிரயத்தனம் ஒன்றும் பண்ணாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும். ஏய் கண்ணே, இந்த மாதிரி ஒரு இறைவனை ஒழுங்காக பாரு. ஏய் காதே, அந்த இறைவனை பற்றின விஷயங்களை கேளு. ஏ வாயே, அந்த இறைவனை பற்றிய விஷயங்களை பேசு. ஏ மூக்கே, அந்த இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீ முகர்ந்து முகர்ந்து பாரு. இதெல்லாம் எதுக்கு? ஏ கைகளே, அந்த இறைவனை கை கூப்பி வணங்கு, நன்றி சொல்லு. ஏ கால்களே, அந்த இறைவனை பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் பண்ணு. மொத்தத்தில் இந்த உடம்பை அந்த இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி பரிபூர்ணமாக அர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணு. அதை செய்யலாம் இல்லை? ஏன்னா இதெல்லாம் கொடுத்தவன் இறைவன் தானே, படைத்தவள் அம்மான்னு சொல்கிறோமே அந்த இறைவி தானே. அதாவது நான் செய்யலாம், அது என்னால் செய்ய முடியும். அதுக்கு கூட மனசு கான்சன்ட்ரேஷன் வேணும். நான் அந்த அளவுக்கு மனசு கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வைராக்கியமான மனசு என்கிட்ட இல்லையே. ஆனாலும் போட்டும்,
ஏற்கனவே பட்டினத்தார் சொல்லியிருக்காரு, கண் ஒன்று காண, இந்த விழி ஒன்று காண, நான் ஒன்று பேச, காதொன்று கேட்க, இதெல்லாம் மீறி நான் செய்கிற பூஜையை நீ எப்படி எடுத்துப்ப? நான் நல்லா பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணுறேன்னு எடுத்துப்பியான்னு பாடினாரு. அதே மாதிரி தான் சொல்கிறேன். பட் ஐ வில் கிவ் ஆர்டர் டு ஆல் மை பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் வில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வணங்க சொல்லி. அது செய்ய முடியும். சிலது மனசுலையும் ஸ்டோரேஜ் ஆகும், அதுவே புத்தியிலும் ஸ்டோரேஜ் ஆகும். ஆனால் மனசு அது சரியாக செய்ய தகுந்ததா இல்லையான்னு யோசிக்க மனசுக்கு தெரியாது. ஆனால் புத்தியை வச்சு தகுந்தது தகாததுன்னு பிரித்து பார்த்து செயல்பட முடியும். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இல்லை வேற ஏதாவது வார்த்தையில் சொல்லணும்னா ஞானம் வேணும். இன்டலெக்ட், விஸ்டம், இதெல்லாம் வெவ்வேறு அப்படின்னு தோன்றது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் எனக்கு உணர வச்சதுனால நாலேஜ், இன்டலெக்ட், விஸ்டம் இதெல்லாம் வேறு வேறு அப்படின்னு தோணுது. மனசை வச்சு செய்யத்தக்கது சரியா தப்பா அப்படின்னு மனசை வச்சு முடிவெடுக்க முடியாது. புத்தியை வச்சு இது சரியானதா, இது செய்ய தகுந்ததா தகாததா அப்படின்னு புத்தியை வச்சு யோசிக்கலாம். மனசை வச்சு யோசிக்க முடியாது. ஆனால் மனசை வச்சு உணர முடியும். 5 சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு உணர்ச்சிகள், மனசை வச்சு உணர்வு, புத்தியை வச்சு செய்ய தகுந்தது தகாதது அப்படின்னு பிரித்து பார்க்குற அந்த விஷயம். அப்பா, இந்த உடம்பை நீ என்ன அற்புதமாக படைச்சிருக்கேன். நன்றி நன்றி. இருக்கேன்னு இந்த ஆள் துணை.